ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கூட ஜீவிதாக்கா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கலாமா? ஹாய் ஜீவிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஜீவிதா. ஓகே, நம்ம இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம். எப்போ போல நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம்? அக்கா, நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங் ப்ரேயர் தான்க்கா பார்ப்போம். ஆமாம், ப்ரேயரோட ஆரம்பிக்க போகிறோம். நம்ம அக்கா நம்மளுக்காக ப்ரேயருக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்களும் முட்டி போட்டு கண்ணை மூடி ஏசுப்பாக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். சோத்திரம் ஏசப்பா, இந்த மாலை நேரத்துக்காய் சோத்திரம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலே தேவ சமூகத்தில் உம்முடைய சமூகத்தில் அப்பா இந்த சிறு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த சிறு ஊழியங்களை நீர் ஆஸ்வதிங்க. இந்த சிறு வயதில் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அப்பா அன்றைக்கு சாமுவேல் அப்பா ஆண்டவரே கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தது போல இவர்கள் நடக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இங்கே ஏறெடுக்கிற அப்பா பாடல்கள் ஆண்டவரே, நடனங்கள் அப்பா, அதே போல் ஆண்டவரே வசனங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் மனதில் ஆண்டவரே பதிந்து அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையை கடைபிடித்து இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவகரம் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோக்கா? நெக்ஸ்ட் எப்பவும் போல் நம்ம டான்ஸ் பார்க்க போகிறோம். குட்டீஸ் நம்மளுக்காக ரொம்ப ஜாலியோடு வெயிட் பண்ணுறாங்க. நீயும் என்ஜாய்மெண்ட்டோடு வெயிட் பண்ணுறியா ஜிவி? எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குக்கா. ஆமாம், நீங்களும் ரொம்ப ஆவலோடு காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எல்லோரும் ஒரு ஜாலியாக ஒரு குட்டி டான்ஸ் பார்த்துடலாமா? கொண்டாட்டம்தான் சந்தோஷம்தான் சம்மர் கேம்பு வந்தாச்சையா. கொண்டாட்டம்தான் சந்தோஷம்தான் சம்மர் கேம்பு வந்தாச்சையா. நன்றி சொல்லு, சேர்ந்து சொல்லு, இயேசுவுக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லு, சேர்ந்து சொல்லு, இயேசுவுக்கு நன்றி சொல்லு. வா 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 தம்பி, நீ ஆட்டம் போட ஓடி வா. சொல்லி தந்தா உள்ளமெல்லாம் சந்தோஷம்தான். தாவீதை போல நடனமாடி பாட கற்றுக்கொள்வேனே, ஓடிடுவேனே. சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான், நம்புனாலே குதூகலம்தான். சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான், நம்புனாலே குதூகலம்தான். வா 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 தம்பி, நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை, நீ பாட்டு பாட ஓடி வா. வா 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 தம்பி, நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை, நீ பாட்டு பாட ஓடி வா. ஓகே குட்டீஸ், நம்ம டான்ஸ்லாம் பார்த்து ஜாலியாக ஒரு டான்ஸ் சாங்கெல்லாம் முடிச்சுட்டு நல்லா என்ஜாய்மெண்ட்டோடு பண்ணி முடிச்சிட்டோம்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஜீவிதா? அக்கா, நீங்கள் இந்த வீக்கோட டைட்டிலே மறந்துட்டீங்கக்கா. ஆமாம்ல, இந்த வீக்கோட டைட்டிலே மறந்துட்டோம். முதல்ல நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லுங்களேன். நெக்ஸ்ட் அக்கா, நம்ம குட்டீஸ்க்காக நம்ம ஸ்கிட்டு பண்ண போகிறோம். ஆமாம், ஸ்கிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வர ஸ்கிட்டில் தான் இந்த வீக்கோட டைட்டிலே ஒளிஞ்சு இருக்குது. நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். நீயும் கண்டுபிடிப்பியா ஜீவிதா? நானும் கண்டுபிடிக்கிறேன்க்கா. ஜீவிதாவுக்கும் கண்டுபிடிங்க. நீங்களும் அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு முழுமையாக ஃபுல்லாக பார்த்து அதில் இருக்கிற டைட்டில் என்ன எங்கே ஒளிஞ்சிருக்கோ நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
ஹாய் ஷாலினி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மோனி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஷாலினி. ஷாலினிக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? என் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறாரு. உன் தேவைகளெல்லாம் யார் சந்திக்கிறார்? என்னது, கர்த்தர் சந்திக்கிறாரா? எனக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸு நான் தான் சந்திச்சுக்கணும். உனக்கு யார் சந்திக்கிறா? இந்த கம்பலோட விலை எவ்வளோ தெரியுமா? 2000. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. அது மட்டும் இல்லை, இது காஸ்ட்லியானது கூட. இதுக்கு எல்லாம் எங்கள் அம்மா அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த பலூன் எவ்வளோ தெரியுமா? 10,000. எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு என் தேவைகளெல்லாம் ஏசப்பா தாங்க தராரு. என் தேவைகளை எல்லாம் ஏசப்பா தான் தருவார். என் தேவைகளை எல்லாம் ஏசப்பா தான் தருவார். பாத்தியா ஷாலினி, எல்லாரும் ஏசப்பா சார்ந்து தான் இருக்கிறாங்க. நீயும் ஏசப்பா சார்ந்திரு ஷாலினி. அதெல்லாம் ஏசுப்பா சார்ந்திருக்கணும். என்னாலாம் இருக்க முடியாதுப்பா. அவரெல்லாம் நம்பி யார் இருப்பாரா? நான்லாம் எங்கள் அப்பா அம்மா நம்பி தான் நான்லாம் எப்பயுமே இருப்பேன். நீ சொல்கிறதெல்லாம் யார் கேட்க போகிறா? அப்போ ஷாலினி, உனக்கு இப்போ புரியாது. இவங்க இதெல்லாம் யார் இப்போ? இவங்க கிட்டலாம் ஆட்டியை போட்டுன்னு போயிடலாம். ஷாலினி அக்கா, என்னோட டைமண்ட் கம்பலோ காணும்க்கா. ஷாலினி அக்கா, எனக்கு காஸ்ட்லியான ப்ரேஸ்லெட் கூட காணும்க்கா. எங்கள் அம்மா திட்ட போகிறாங்க என்ன. ஆமாம், என்னதும் டைமண்ட் வலையில் எங்கே போச்சுன்னே தெரில. ஆமாம், நம்ம கூட இருந்த உதய் எங்கே? ஒருவேளை அவன் தான் திருடி இருப்பானோ? ஆமாக்கா. சோ, அப்போ அவன் எங்கே போனானே தெரியல. நம்ம கூடவே இருந்து நம்மளை இப்படி பண்ணிட்டானே, நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டானே. சை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, என் தேவைகளை ஆசிரியங்க ஏசப்பா. என் தேவையை மட்டும் இல்லை ஏசப்பா, என் கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தேவையை ஆசிரியங்க ஏசப்பா. அபிஷேகத்துக்காக நன்றி 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 பேசும் ஜெப்கால நல்ல பிதாவே, ஆமீன். கொண்டாட்டம் தான், சந்தோஷம் தான், சம்மர் கிளப்பு வந்தாச்சையா. சந்தோஷம் தான், கொண்டாட்டம் தான், சம்மர் கிளப்பு வந்தாச்சையா. வா வா வா. என்ன மோனிகா, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? நாங்களாம் பாரு எல்லாமே இழந்து இருக்கிறோம். எந்த பாரு நாங்களாம் எவ்வளோ அப்பா அம்மாவை எல்லாருமே சார்ந்து இருந்தோம். இப்போ எது கேட்டாலும் எங்களுக்கு வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலுமே எங்களை ரொம்ப திட்டுறாங்க, ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. எங்களை ஃபஸ்ட்டெல்லாம் என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு வாங்கி தருவாங்க. இப்போல்லாம் பாரு எல்லாமே வாங்கி எங்கள் கூட இருக்கிறவனே என்னை ஏமாற்றிட்டே எங்களை போயிட்டான். இப்போ எங்களுக்கு எங்கள் கூட யாருமே இல்லை. என் தேவையை யாருமே சந்திக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எப்படி பண்ணுறது நாங்கள்? ஷாலினிவா, நம்ம முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணலாம். உன்னோட தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். என் தேவையெல்லாம் ஏசுப்பா சந்திப்பாரா? கண்டிப்பாக சந்திப்பாரா? நான் அவரை நம்பி நம்ம சார்ந்து இருக்கலாமா? நிச்சயமாக சார்ந்திருக்கலாம் ஷாலினி. நம்ம ப்ரேயர் பண்ணால் நிச்சயமாக உனக்கு கடவுள் நிறையா கொடுப்பார். ஓகே, நானும் இப்போ ப்ரேயர் பண்ண போகிறேன். சோத்திரம் சோத்திரம் அன்புள்ள ஏசப்பா, நாலு குத்தக நன்றி ஏசப்பா. எங்களுடைய தேவைகளெல்லாம் நீங்கள் சந்தித்தீங்க. இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஏசப்பா. அவங்களோட தேவைகளையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. இயேசு ஜெப கேளு நல்ல பிதாவே, ஆமென். அக்கா, நம்ம ஸ்கிட்டு சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோக்கா. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீக்கோட டைட்டில் என்னக்கா? இந்த வீக்கோட டைட்டில் நம் தேவைகளை அறிந்திருக்கும் தெய்வம். இதுதான் இந்த வீக்கோட டைட்டில். அதாவது நம்மளோட தேவை எல்லாத்தையும் வந்து ஏசுப்பா தான் சந்திச்சிருக்காரு. நீங்கள் இந்த ஸ்கிட் மூலிமா பார்த்துருப்பீங்க குட்டீஸ். அதில் என்னென்னலாம் நடந்துச்சு நீங்களே உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடலாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஜீவிதா? நெக்ஸ்ட் நம்ம வசனம் தாக்கா பார்க்க போகிறோம். ஆமாம், எல்லோரும் வசனத்துக்கு தயாராக இருங்க. அக்கா சொல்கிற மெமரி வேர்ட்ஸை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வீக்கில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம் தேவைகளை அறிந்திருக்கும் தேவன், அவரை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏசுப்பா வந்து நமக்கு எல்லாமே வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லாவற்றையும் கேட்குறாரு. இப்போ இந்த வீக்கில் நீங்கள் ஸ்கிட்டு பார்த்துருப்பீங்களா? அக்காலாம் அந்த கூட சேர்ந்து படிக்கிறவங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்கிட்டில் சூப்பராக எல்லாமே பண்ணாங்கல்ல. அவங்க தேவைகளை வந்து அவங்களே சார்ந்திருந்தாங்க. யாரை சார்ந்திருந்தாங்க? அவங்கள மட்டுமே, அவங்க அப்பா அம்மாவை சார்ந்திருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை சார்ந்திருந்தாங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளே வந்து எதுவுமே வந்து நடக்கலை. எல்லாமே அவங்க இழந்து அப்பயும் இயேசுப்பா தேடி தான் அவங்க வந்தாங்க. அதே போல் தான் நம்ம தேவைகளை வந்து அறிந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், தேவன். அவர் மாத்திரம்தான் நம்மளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். மனுஷங்க சந்திப்பாங்க, நம்ம அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, அதெல்லாம் வந்து ரெண்டாவது. இது எல்லாமே நம்மளுக்கு அறிந்திருக்கிற தேவன்னா கடைசி வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும், இந்த உலகத்தின் முடிவு பரிந்தமோ எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம கூடவே இருக்கிறது நம்ம தேவன் மட்டும்தான். ஓகேவா குட்டீஸ்? இப்போ இந்த வீக்கான வசனம் பார்க்கலாமா?
உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஓகேவா? மறுபடியும் சொல்லலாமா? உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ இந்த வசனத்தில் பார்க்குறீங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இதில் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறாரா? தேவன் அறிந்திருக்கிறாரு. நம்ம சொன்னால் தான் ஏசப்பாக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம எந்த கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம எந்த கலக்கத்தோடு இருக்கோம், நம்மளுக்குள்ளே எந்த ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சின்ன சந்தோஷமாக நம்ம இல்லைனாலுமே ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே நம்ம ஜெபம் பண்ணி கேட்டால் தான் தெரியும்னு இல்லை. ஏசப்பாக்கு எல்லாமே அவர் நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் அதிகமாக அவர் அறிந்திருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எல்லாவற்றையும் நம்மளுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய தேவைகள் அவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ப்ரேயரில் அவருக்காக நம்ம சொல்லணும், ஏசப்பா எனக்கு இந்த தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏசப்பா, இதை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அவர் கேட்குறாங்களா, என் பிள்ளை என்கிட்ட கேட்குறாங்களா அப்படின்ட்டு அவர் வெயிட் பண்ணி பார்ப்பார். நீங்கள் அதை ஜெபத்தோடு கேட்கும்போது அதுக்கும் அந்த வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக அதிகமாக ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். இந்த ஸ்கிட்லேயே பார்த்துருப்பீங்க, அவங்க அவங்களையே நம்பிட்டு இருந்தாங்க, அவங்களையே சார்ந்திருந்தாங்க, மனுஷங்களை சார்ந்திருந்தாங்க. பார்த்தீங்களா? அவங்க கூட இருந்த அந்த பையனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் போய் சந்தோஷமாக இருக்கலாம், இவங்க கூட இருந்தால் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் இழந்தவங்களா ரொம்ப கஷ்டத்தோடு வந்தாங்க. அப்போ கூட அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இப்படி தான் நீங்களும் என்ன பண்ணணும், ஒரு கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஏசப்பா நிச்சயமாக நம்மளுடைய தேவைகளை மாத்திரமல்ல, நம்ம கூட இருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் ஏசப்பா சந்திக்கிறவராக இருப்பார். நீங்களும் மற்றவங்களுக்காக எல்லாருக்காகவும் உங்களுக்காக மாத்திரம் இல்லை எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக்கில் புது வசனத்தோடு நான் உங்களை பார்க்க வரேன். ஓகே குட்டீஸ், எல்லோரும் இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கத்தான் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக கூட ராஜா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா, இந்த நாளிலே கூட ராஜா நீர் எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் என்பதை நாங்கள் அப்பா இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ராஜா. அப்பா, வசனத்தின் மூலமாயும் தகப்பனே நீர் எங்களுக்கு ஆண்டவரே உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிற வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று அந்த ஆண்டவரே அப்பா நம்முடைய வசனத்தின் மூலமாக ராஜா நீர் எங்களோடு கூட அப்பா பேசினீங்க தகப்பனே. அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுடைய தேவைகளை மாத்திரமல்ல ராஜா, அந்த உலகத்தில் அப்பா இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தேவன் என்பதை அப்பா அவர்களும் அறிந்து கொண்டிருப்பாங்க ஆண்டவரே. எல்லாரும் நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா அவங்களுக்காக என்னென்ன தேவைகளோடு அப்பா அந்த பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா இதெல்லாம் தகப்பனே அப்பா எனக்கு அப்பா இது தேவை என்பதை இதுக்காக கலக்கத்தோடு கண்ணீரோடு அப்பா நம்முடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா அவர்கள் நினைப்பதற்கும் அவர்கள் செபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தகப்பனே நீங்கள் கொடுத்து அவங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே செய்ய போகிறதுக்காக கூட நன்றி செலுத்துக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.